ஓம் சரவணபவ. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கி நடந்த ஒரு மினி விலாக் தான். இன்றைக்கான நாள் 5:30க்கெலாம் ஆரம்பிச்சிருச்சு. 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு நாங்கள் சொந்த ஊர்லேருந்து நாங்கள் இங்கே புதுக்கோட்டையில் இருப்போம், கைக்குறிச்சியில். அந்த வீடு பொங்கல் வருது இல்லையா, அதனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அதுக்காக நேற்று வந்தோம் இங்கே. அதனால் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டா சொந்த ஊருக்கு போகணும் இல்லையா, அங்கே போயிட்டு மறுபடியும் அங்கே வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும்ல. அதனால் வேலையை சீக்கிரம் முடிச்சிடுவோன்னு இன்றைக்கி 5:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு வேலையாக பார்க்க ஆரம்பித்தாச்சு. வீடு ஒட்டடையெல்லாம் அடித்து சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் வீடு கூட்டி வீடு துடைச்சி எல்லா வேலையும் முடித்தாச்சு இன்றைக்கி. முடிச்சுட்டு அப்புறம் மத்தியானம் சும்மா எங்கள் அக்கா வீட்டுக்கு போனோம். அங்கே பார்த்தா திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் அங்கேருந்து திடீர்னு அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எந்த கோவில்னால் பொற்பனக்கோட்டை முனீஸ்வரர் கோவில். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது இது புதுக்கோட்டை பக்கத்தில் பொற்பனக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில். அது எங்கள் அம்மாவோட குலதெய்வம், எங்கள் அம்மாவோட ஊர், எங்கள் அம்மா பிறந்த ஊர். அடிக்கடி நாங்கள் அங்கே கோயிலுக்கு போவோம், போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ஏதாச்சும் எங்கேயாவது கோயிலுக்கு போகிறது, ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் எங்கள் வீட்டில் அப்படின்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அந்த கோயிலுக்கும் போயிட்டு வருவோம். இம்னாம்பட்டி, அதான் எங்கள் அம்மாவோட ஊர், எங்கள் அம்மா பிறந்த ஊர். இதுதான் அவங்களோட ஊர். எங்கள் அம்மா வீடு ரொம்ப தள்ளி இருக்கும். இதுதான் எங்கள் அம்மாவோட வீடு. கோயிலை பார்த்துட்டே போனோம். வரும்பொழுது சரி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு கார் எங்கள் அக்கா புதுசாக கார் இப்போ மாற்றிருக்காங்க. வேறு கார் வச்சுருந்தாங்க, அதை கொடுத்துட்டு வேறு கார் வாங்கியிருக்காங்க இப்போ. அதனால் அதுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் போனது கோயிலுக்கு. போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு பார்த்தா குரங்கு ஃபுல்லாக நிறையா இருக்கும் அந்த கோவிலில். பயந்து நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப பயப்படுவேன். ரொம்ப நம்மளை சுற்றி ஃபுல்லாக குரங்கு தான். அதில் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இந்த சொப்புச்சமானம் பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் அங்கே வேறு நின்றுட்டு என் எனக்கு பந்து வேணும்னு ஒரே அழுகை. இப்போல்லாம் எந்த கோயில் போனாலும் ஒரே பந்து பால்னு கேட்டு அழுக ஆரம்பிச்சிட்றான். ஆனால் வாங்கி கொடுக்கலங்க. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. இதுதான் எங்கள் அம்மாவோட வீடு, எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த வீடு. இதுதான் எங்கள் அம்மாச்சி. போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அங்கே ஒரு 1/4 மணி நேரம் நின்று பேசிட்டு எப்போயாச்சும் தான் போவோம், அடிக்கடி போகிறதில்ல. போய் கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி வர்ற வழியில் அங்கெல்லாம் ஃபுல்லாக விவசாயம் தானே. அதாவது 12 மாதத்துக்கும் விவசாயம் தான் பண்ணுவாங்க. போர் போட்டிருக்காங்க இல்லையா. இப்போ மிளகா இருந்துச்சு, அது ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பறிச்சிட்டு இருந்தாங்க அந்த அக்கா. உடனே எங்கள் அக்கா வாங்கணும்னு சொல்லிடுச்சு. அதை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் சாயந்தரம் வெளியில் தம்பி கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே அவனுக்கு சாப்பாடை ஊட்டிட்டு இருந்தாச்சு. இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.